தேவமாதாவின் வணக்க மாதம் 31ஆம் நாள். தேவமாதாவுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்தலின் இயல்பு. நாம் உண்மையாயிருக்க வேண்டும், குறையில்லாமல் இருக்க வேண்டும், நிலையாயிருக்க வேண்டும். அன்னைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் போது உட்கருத்தும் பக்தி வணக்கமும் இன்றி நாவினால் மட்டும் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் உறுதியான மனதோடு, பக்தி வணக்கத்தோடு, உண்மையான சிநேகத்தோடு முழுமையாக நம்மை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பரம நாயகிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க பின்வாங்காமல் ஞான பிள்ளைகளைப் போலவும், குடிமக்களைப் போலவும், ஊழியர்களைப் போலவும் எண்ணி எப்பொழுதும் நம்மை ஆண்டு பாதுகாத்து வர மன்றாடுவோமாக. தேவமாதாவே, உமக்கும் உம்முடைய திருமைந்தனுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் உமக்காகவும் அவருக்காகவும் வாழ்ந்து வருவது எவ்வளவு பாக்கியம்! நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து, நாம் பரலோக பூலோக ராக்கினியின் பிள்ளைகளும் ஊழியர்களுமாய் இருக்கிறதினால் நமது வாழ்நாள் முழுவதும் தேவ மாதாவுக்குரிய பக்தி வணக்கத்துடன் சேவித்து, நம்முடைய இருதய அன்போடு நம்முடைய அடைக்கலமாக மன்றாடி எங்கும் அன்னையின் மகத்துவ மேன்மை பரவும்படி செய்து, மணமக்கள் எல்லோரும் அன்னைக்கு பணிவிடை செய்யுமாறு பிரயாசைப்பட்டு அன்னைக்குரிய ஆராதனையை எவ்விடத்திலும் விளங்கும்படி செய்து புண்ணிய மாதிரிகைகளை சுமுத்திரையாய் கண்டு பாவிப்பதே நமது பேரில் சுமந்த கடமையாகும். இதை செய்வதற்கு நமக்கு மனமும் உறுதியும் உண்டா இல்லையா என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவ மாதாவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதினால் உண்டாகும் பயனை குறித்து பக்தியுள்ள ஒருவர் எழுதி வைத்ததாவது: தேவ மாதாவின் பேரில் வைக்கும் பக்தி வணக்கம் எண்ணிலும் சொல்லிலும் அடங்காத நன்மைகளை உண்டாக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த பரம நாயகியின் இடத்தில் ஏழைகள் செல்வங்களை அடைவார்கள், பிணியாளர்கள் தங்களுடைய வியாதியில் வேண்டிய சுகத்தை அடைவார்கள், கல்வி அறிவில்லாதவர்கள் கல்வியையும், பலவீனர்கள் தைரியத்தையும், கஸ்திப்படுகிறவர்கள் தேற்றரவையும், வருத்தப்படுகிறவர்களுக்கு இளைப்பாற்றியையும், அமைதியில் இல்லாதவர்களுக்கு அமைதியையும், யுத்தத்தில் அகப்பட்டவர்களுக்கு சமாதானத்தையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமாக்கள் மோட்ச பாக்கியத்தையும் அடைவார்கள். இந்த பரம ஆண்டவளுடைய சகாயங்களை பெறாதவர்கள் எவரும் இல்லை. அன்னையின் ஆதரவை பெறாத ராஜ்யமும் தேசமும் இல்லை. பூமி எல்லாம் கிருபையால் நிறைந்திருக்கின்றன. அன்னையின் மாசற்ற இருதயம், இயேசுநாதரின் திரு இருதயம் பரிசுத்தம் உள்ளதுமாய், சாந்த குணம் உள்ளதுமாய், கிருபையுடைத்தானதுமாய் இருக்கின்றபடியினால் சகல சமணசுக்களையும் மோட்சவாசிகளையும் பார்க்கிலும் அதிக மேன்மையுள்ளதுமாய், நம்மை ஆதரித்து காப்பாற்றுவதற்கு விருப்பம் உள்ளதுமாய் இருக்கின்றது. இந்த கிருபையுடைத்தான இருதயத்தின் நின்று ஓர் வற்றாத ஊரணி போல் அநேக நன்மைகள் மக்கள் மீது சொரிந்து வருகின்றது. ஆனால் இந்த பரமநாயகி எல்லோரிடத்தும் இப்பேற்பட்ட கிருபையுள்ளவர்களாய் இருக்கிறதினால் விசேஷமாய் தங்களை அன்னைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அடைய போகிற ஞான வரங்களை எவ்வளவு என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. புதுமை. தேவமாதாவின் விசேஷ கிருபையினால் அல்போன்ஸ் ராத்திஸ்போன் மனம் திரும்பின நிகழ்ச்சி திருச்சபைக்கு மிகவும் பெயர் பெற்றதாகும். அவர் யூத குலத்தில் பிறந்து யூதர்களுடைய வேதத்தில் வளர்ந்து அவ்வேதத்தில் மிகவும் பற்று உடையவராய் உறுதியாக இருந்தார். அவருடைய 12 வயது நடக்கும் பொழுது தன் அண்ணன் மனம் திரும்பி சத்திய வேதத்தில் சேர்ந்து குரு பட்டம் பெற்றதின் காரணமாக அதிக அகங்காரம் கொண்டு சத்திய வேதத்தை அளவு கடந்த விதமாக தூஷிக்க துணிந்தார். ஆனால் அவருடைய சகோதரரும் தேவமாதா இருதய சபையார் எல்லோரும்
அவருக்கு நல்ல புத்தி உண்டாகுமாறு இடைவிடாது வேண்டிக் கொண்டிருந்தார்கள். சில நாட்கள் கழித்து அல்போன்ஸ் மற்ற தேசங்களை பார்க்க புறப்பட்டு உரோமாபுரி வந்து சேர்ந்தார். அவ்விடத்தில் இருக்கும் பொழுது தனக்கு அறிமுகமான பக்தி விசுவாசம் உள்ள ஓர் பிரபுவிடத்தில் போனார். அந்த பிரபு அவர் சொல்கிற தேவ தூஷங்களையும் அருவருப்பான பேச்சுக்களையும் பொறுமையோடு சகித்து கொண்டு அவரை நோக்கி, நீர் சொன்ன யாவும் இருக்கட்டும், ஆனால் ஒளிவு மறைவின்றி ஓர் பரீட்சையை செய்ய துணிவீரோ என்றார். அதற்கு அவர் அது என்னவென்று கேட்க, பிரபு, நான் உமக்கு கொடுக்க போகும் தேவ மாதாவின் அற்புத சுரூபத்தை உமது கழுத்தில் அணிந்து கொள்ளும் என்றார். யூதன் நகைத்து சிரித்து தூஷித்து விக்கினம் செய்தாலும் சுரூபத்தை வாங்குமாறு பிரபு அவரை சம்மதிக்க செய்தார். அதற்கு பிறகு அவர் தினமும் புனித பெர்னர்ட் செய்த ஜெபத்தை காலை மாலை ஜெபிக்கும்படி செய்தார். யூதன் அந்த ஜெபத்தை கட்டாயத்தின் பேரில் ஜெபித்து வந்தார். 2-3 நாட்களுக்கு பின்னர் அவர் மேற் சொல்லிய பிரபுவுடன் புனித பலவேந்திரர் கோவிலுக்கு சென்று அதில் உள்ளவைகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது மோட்சத்தின் ஓர் மகா பிரகாசம் விளங்கி அவர் மனதில் ஞான ஒளியானது பிரகாசிக்கும்படியாய் சர்வேஸ்வரனுக்கு சித்தமானதினால் சொல்லிலடங்காத பிரகாசமான காட்சியை கண்டார். உடனே அவர் முழுவதும் மனம் திரும்பி அதிக சந்தோஷத்தை அடைந்து பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து வெள்ளம் போல் கண்ணீர் விட்டு தரையிலே கிடந்து மிகுந்த மனஸ்தாபத்தோடு அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது ஓர் முக்கிய அலுவல் காரணமாக வெளியே சென்றிருந்த மேற் சொல்லிய பிரபு கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது இந்த பாவி சாஷ்டாங்கமாக பீடத்தண்டையில் விழுந்து கிடக்கிறதை கண்டு அதிசயித்து அவரை எழுப்பி என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு அவர், தேவமாதாவின் திரு இருதய சபையார் எனக்காக வேண்டிக் கொண்டார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் என்னை எங்கே கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறீர்களோ அங்கே என்னை கூட்டிக் கொண்டு போகுங்கள் என்றார். நீர் கண்ட காட்சி என்னவென்று பிரபு கேட்க, அவர் தன் கழுத்தில் போட்டிருந்த தேவமாதாவின் சுரூபத்தை எடுத்து முத்தமிட்டு அதன் மேல் கண்ணீரை விட்டு, சர்வேஸ்வரன் எவ்வளவோ நன்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் மகா அன்புள்ளவரானதால் பெரும் பாவியாகிய என் மேல் இறங்கி என் இருதயத்தில் வரப்பிரசாதத்தின் ஆனந்தமாகிய பூரண வெள்ளம் பெருகச் செய்தார். நான் இப்பொழுது எவ்வளவு பாக்கியமுள்ளவனாயிருக்கிறேன். இப்பேற்பட்ட கடவுளை அறியாதவர்கள் எவ்வளவு நிர்பாக்கியர்களாயிருக்கிறார்கள் என்று நெஞ்சில் பிழைத்தட்டி கொண்டு சந்தோஷமான வார்த்தைகளை பேசி, நான் சீக்கிரம் ஞானஸ்தானம் பெற வேண்டும், குருவானவரிடத்தில் என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்றார். குருவானவரிடத்தில் சேர்ந்தவுடனே முழந்தாளில் இருந்து தன் கழுத்தில் போட்டிருந்த தேவ மாதாவின் சுரூபத்தை எடுத்து காண்பித்து மிகுந்த சந்தோஷத்துடனே இத்தாயாரை நான் பார்த்தேன் என்று கூவினார். பின்பு தன் மன மகிழ்ச்சியை சற்று நேரம் அடக்கி குருவானவரை பார்த்து, சுவாமி, நான் இக்கோவிலில் பிரவேசித்து அதில் உள்ளவைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மிகவும் திகில் கொண்டவன் போல் சொல்லப்படாத பயங்கரத்துக்குள்ளானேன். உடனே என் கண்களை உயர்த்தி பார்த்தேன். அப்பொழுது கோவில் முழுவதும் இல்லாதது போல எனக்கு தோன்றியது. பின்பு புனித மிக்கேல் சமணசானோருடைய பீடத்தின் மேல் அளவறுக்கப்படாத ஒரு பிரகாசம் விளங்கிற்று. அந்த பிரகாச வெள்ளத்தின் நடுவில் மகிமை உள்ளவர்களாய் குளிர்ந்த பிரகாச ஜோதியுள்ளவர்களுமாய் மனோவாக்கு கெட்டாத பிரகாசத்தோடு தயையும் இரக்கமும் நிறைந்தவர்களாய் புனித கன்னி மரியம்மாள் அச்சுரூபத்தில் இருக்கிறது போலவே எனக்கு நேரில் காட்சியளித்தார்கள். என்னை நோக்கி நல்லதென்றார் போல தலையை அசைத்து காட்டி என்னோடு ஒன்றும் பேசாமல் தம்முடைய இரக்கத்தினால் என் மனதில் மெய்யான வேத ரகசியங்களை பதித்தார்கள் என்று அவர் கண்ட காட்சியின் ரகசியத்தை விளக்கி கூறினார். மூர்க்கனான யூதனாயிருந்த இவர்
மனம் திரும்பப்பட்டு ஓர் புத்தகத்தையும் வாசியாமலும் யாதொருவரிடத்திலிருந்து படிக்காமலும் வேத சத்தியங்களை அற்புதமாய் அறிந்து முழு மனதோடு ஏற்று தாம் முன்னர் புறக்கணித்து தூஷித்த வேதத்தை மெய்யான வேதம் என்று விசுவசித்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கேட்டார். அவர் விரும்பிய வண்ணமே சிறிது நாட்களுக்கு பிறகு தக்க ஆயத்தத்துடன் ஞானஸ்தானம் பெற்று தான் சேர்ந்த மெய்யான வேதத்தில் உறுதியாய் நடந்ததுமல்லாமல் உலக வாழ்க்கையை அறவே வெறுத்து சந்நியாசிகளின் சபையில் சேர்ந்து பாக்கியமாய் மரித்தார். கிறிஸ்தவர்களே, மேற் சொல்லிய புதுமையில் விளங்குவது போல தேவ மாதாவின் வல்லமையும் கிருபையும் மட்டில்லாததுமாயிருக்கிறது என்று அறிய கடவீர்களாக. ஜெபம். என் அன்புள்ள தாயாரே, உம்மால் ஆதரிக்கப்பட்டவர்கள் நித்திய நரகத்திற்கு போகிறவர்கள் அல்ல. ஆதலால் இவ்வுலகத்தில் இருக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஆதரித்து காப்பாற்றுவீராகில் கரையேறுவேன் என்கிறதே மறுக்க முடியாத சத்தியம். ஓ என் தேவ அன்னையே, உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு மரித்து இரட்சணியத்தை அடைவேன் என்பது உறுதியான சத்தியம். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமானது: உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை காப்பாற்றி இரட்சியும் தாயே. 31ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: இந்த நாளை தேவ மாதாவை குறித்து ஓர் பெரிய நாளை போல கொண்டாடுவது.